வணக்கம், இது உங்கள் ஏகேவின் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான மாலைகள் வாங்கியிருக்கேன். ஒன்று முத்து மாலை, அப்புறம் படிகை மாலை, அப்புறம் ட்ரெண்டிங்காக இருந்து இப்போ காணாமல் போன கருங்காலி மாலை. இதை நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர்கிட்ட இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். 3மே பார்த்தீங்கன்னா 108 மாலை அப்படின்ற கணக்கில் வாங்கியிருக்கிறேன். பட் அவர் என்ன சொன்னார்னா, இந்த முத்து மாலையில் மட்டும் 108 தான் இருக்குமான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதிகமாகவே இருந்தது. அதே மாதிரி இந்த படிகை மாலையில் பார்த்தீங்கன்னா 108 மணிகள் கொண்ட மாலையாக இருந்தது. சேம் அதே கருங்காலி மாலையும் அதே மாதிரி 108 மணிகள் இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயின் என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங், அடுத்தது டெஸ்டிங். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் கடைசியில் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து என்னோட இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது அன்பாக்சிங் முடிச்சாச்சு. நமது நண்பர் அதை போட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல எந்த மாலையை டெஸ்ட் பண்ணலான்னா முத்து மாலையை டெஸ்ட் பண்ணுவோம். முத்து மாலையை நான் கட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ரிங் மாலை மாதிரி கோத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இப்போ அது கண்ணாடியில் எழுதுனோம்னா பாருங்கள், இந்த மாதிரி சாக்கில் எழுதுகிற மாதிரி வரும். இது பிளாஸ்டிக் மணிலேயோ கண்ணாடி மணிலேயோ அப்படியே வராது. முத்து ஒரிஜினல் முத்தாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தது படிகை மாலை. படிகை மாலைன்றது ஒரு கல் தான். படிகைன்றது ஒரு கல் தான், படிகம்ன்றது. இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறோன்னா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மாலையை நல்லா உரசும் போது இந்த மாதிரி நமக்கு நெருப்பில் ஸ்பார்க் ஆகும், நெருப்பு வரும். இது கண்ணாடியிலையோ பிளாஸ்டிக்லேயோ வராது. ஓகே, முத்தும் பாஸ் பண்ணிட்டாங்க, படிகை மாலையும் பாஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கருங்காலி மாலை. அதுலேருந்து ஒரு மணியை நம்ம உடைச்சி பார்க்கலாம். உள்ளே உடைச்சி நமக்கு துண்டாக போனதுக்கப்புறம் மணி கருப்பாக இல்லாமல் வெள்ளை கலரில் இருந்தால் அது டூப்ளிகேட். பார்ப்போம், உடைச்சி பார்ப்போம். கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். கருப்பாக தான் இருக்குது உள்ள. ஓகே, ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து வாட்டர் டெஸ்ட்டு. இந்த மணி தண்ணியில் போட்டால் உட்டு மிதக்கணும். இது ஆக்சுவலாக மிதக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே மூழ்கணும். பார்க்கலாம் மூழ்குதான்னு சொல்லிட்டு. ஆமாம், மூழ்கிடுச்சு. ஓகே, அது மட்டும் இல்லை, இப்போ இது 12 hours நம்ம விட போகிறோம். தண்ணியோட கலர் மாறணும். ஸோ இப்படி தான் கருங்காலி மாலையை செக் பண்ணணும். பாருங்கள், தண்ணியோட கலரும் மாறிடுச்சு. ஓகே, 3மே நமக்கு ஒரிஜினல் தான் சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டில் நமக்கு ப்ரூவ் ஆகிவிட்டது. ஸோ இந்த மணிகளை வச்சு இந்த மாலையை நான் ஆர்டர் பண்ணதுக்கு காரணம் இதுதான். நான் ப்ரேயர் பண்ணுறதுக்காக மேரி மாதாவுடைய ரோசரி பண்ணியிருக்கேன் வீட்டில். எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பாப்பாங்களுக்கு எல்லாரும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை நான் எங்கே வாங்கினேன் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.